குடிகாரனே, நீ உன் குடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். விபச்சாரக்காரனே, உன் விபச்சாரத்தை விட்டு நீ மனம் திரும்பி நீ பரலோக பாக்கியத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றுதான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். வாலிபனே, உன் துன்மார்க்கத்தை விட்டு நீ மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ நரகத்தில் அழிந்துவிடக் கூடாது என்றுதான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து இந்த உலகத்திலே நீ எத்தனை வருஷ காலம் வாழப் போகிறேன் என்று ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே, அந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி உன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பரலோக பாக்கியத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் நீ நரகத்திலே அழிந்து விடக் கூடாது என்பதற்காய் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வருகை சமீபம். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். உலகம் முடிவடைய போகிறது என்பதை அறிந்து கொள்.